ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஏஜி, அதாவது மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட் பார்த்துருப்போம், வைஸ் பிரசிடெண்ட்டும் பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் கூட பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஏஜி பார்க்கலாம். ஓகேவா? நேற்று கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அட்டார்னி ஜெனரல் மத்திய அமைச்சரவை அப்லோட் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் பிரைம் மினிஸ்டரும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 5ல் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசை பற்றி சொல்லுது. உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 52 இருந்து 151 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசை பற்றி சொல்கிறது தான். நம்ம அதில் இருந்து தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. சிஏஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? 148லேருந்து 151 வரைக்கும் இதோட மத்திய அரசு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இந்த ஆர்டிகலோட மத்திய அரசு கம்ப்ளீட் ஆகும். சரி, அடுத்து பாருங்க. இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் தலைவர் யாரு? அவர் தான் சிஏஜி. ஓகேவா? அவர் தான் சிஏஜி. அடுத்து பாருங்க. 1753ல் இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையானது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. நல்லா பார்த்துக்கோங்க. இது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிரிட்டிஷ். ஓகேவா? இங்கிலாந்து. சிஏஜினால பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து காலகட்டத்தில் தான் தோற்றுவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் இங்கிலாந்து தான் போடணும். அவசரப்பட்டு யூஎஸ்ஏ போடக்கூடாது. ஓகேவா? யூஎஸ்ஏ போடக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. 1858 1858ல் பொது கணக்காளர் அலுவலகம் அப்படின்றது ஒன்று தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதில் பாருங்க, 1860ல் முதல் பொது தணிக்கையாளர் யார் அப்படின்னா சர் எட்வர்ட் ட்ரூமோண்ட். ஓகேவா? சர் எட்வர்ட் ட்ரூமோண்ட் அப்படின்றவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொது தணிக்கையாளர். சரி, அடுத்து பாருங்க. 1866ல் ஓகேவா இந்த நிலை கணக்கு தணிக்கையாளர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது பொது தணிக்கையாளர் அப்படின்றது கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு பெயரை மாத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. 1884ல் மீண்டும் இப்பதவியானது இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. 1860ல் முதல், அதாவது பொது தணிக்கையாளர்னு இருந்திருக்கு. 1866ல் கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திருக்கானுங்க. 1884ல் இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர்னு பேரை மாத்திட்டாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. முதல் கணக்கு மற்றும் தணிக்கையாளர் ஃபர்ஸ்ட். ஓகேவா? முதல் கணக்கு மற்றும் தணிக்கையாளர் யாரு அப்படின்னா வி நரஹரி ராவ். ஓகேவா? வி நரஹரி ராவ். இவரு தான் ஃபர்ஸ்ட் சிஏஜி. ஓகேவா? ஆனா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தர் பார்த்தோம், சார் எட்வர்ட் ட்ரூமண்டை பார்த்தோம். ஓகேவா? அவர் எப்போ அப்படின்னா 1860ல் பார்த்துருப்போம். ஓகேவா? 1860ல் நம்ம பார்த்துருப்போம். இப்போதான் மேலே பார்த்தோம். ஓகேவா? நீங்க பார்த்துக்கோங்க. 1860. ஓகேவா? இது பிரிட்டிஷ் காலகட்டத்தில். இது சுதந்திர இந்தியாவில். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவில். ஓகே, அடுத்து பாருங்க. பொது பணத்தின் பாதுகாவலன் யாருன்னா இந்த சிஏஜி தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. நாட்டின் ஒட்டுமொத்த நிதி அமைப்பின் மீது தணிக்கை செய்வது யாரு அப்படின்னா இந்த சிஏஜி தான். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. மத்திய மற்றும் மாநில அளவில் 2 பிளேஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வெயிட். ஓகேவா? சிஏஜி சென்ட்ரல்ல இவங்க தான் செக் பண்ணுவாங்க, ஸ்டேட்லயும் இவங்க தான் பார்ப்பாங்க. அடுத்து பாருங்க. நிதி நிர்வாகத்துறையில் அரசியலமைப்பை நிலைநிறுத்துகிறது. ஆமா, ஓகேவா? நிதி நிர்வாகத்துறையில. ஓகேவா? பினான்ஸ்ல. ஓகேவா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பை நிலைநிறுத்துகிறது. இதெல்லாம் மெயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த பாயிண்ட். அடுத்து பாருங்க. அம்பேத்கர். அம்பேத்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூற்று சொல்லியிருப்பார். ரொம்ப 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 முக்கியம் இது. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய அரசாங்கத்தின்
இந்திய அரசாங்கத்தின் ஜனநாயக அமைப்பின் அரண்களில் ஒன்று யாரு அப்படின்னா இந்த சிஏஜியை சொல்லியிருக்காரு. சரி, யார் சொன்னது? அம்பேத்கர். அடுத்து பாருங்க, மற்ற அரண்கள் உச்சநீதிமன்றம், அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம், மத்திய தேர்வாணையம், இதெல்லாம் வந்து மற்ற அரண்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அரண் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயக அமைப்போட அரண் வந்து சிஏஜி தான். அது இல்லாம மற்ற அரண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா இந்திய தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மத்திய பணியாளர் தேர்வாணையம். சரி, அடுத்தது ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் பாருங்க, ஆர்டிகல் 148 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவரை பத்தி சொல்லுது. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 149 சிஏஜியோட கணக்காய்வு அதிகாரங்கள் கடமைகளை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 150 என்ன சொல்லுது அப்படின்னா கணக்குகளை ஆய்வு செய்யும் அதிகாரம், அதாவது சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி. ஓகேவா? சென்ட்ரலு ஸ்டேட் ரெண்டுலையுமே இந்த சிஏஜிக்கு இருக்கக்கூடிய அந்த ஆய்வு செய்யற அதிகாரத்தை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 150. 149 பாத்தீங்கன்னா அவங்களோட அதிகாரங்கள் கடமைகள். ஓகேவா? 150 ஆய்வு அதிகாரம், 151 ரிப்போர்ட் சப்மிட். ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்ப 2024 டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். ஓகேவா? ஜிசிஎம் கிரீஷ் சந்திர முர்முன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து 2024 டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பதவிக்காலம் முடிஞ்சுச்சு. அதனால அடுத்து யாரு போட்டிருக்காங்க அப்படின்னா 2024 டிசம்பர்ல இருந்து கே சஞ்சய் மூர்த்தி அப்படின்றவரை நியூவா அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்பயும் இவர் தான் இருக்கார், இன்னைக்கு டேட் வரைக்கும் இவர் தான் இருக்கார். யாருன்னா சஞ்சய் மூர்த்தி, கே சஞ்சய் மூர்த்தி. அடுத்து பாருங்க, நியமனம் மற்றும் சுதந்திரத்தன்மை. ஆர்டிகல் 148 என்ன சொல்லுது? தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இப்பதான் பார்த்தோம். பதவிக்காலம் பாருங்க, 6 ஆண்டுகள் அல்லது 65 வயசு வரை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயசு வரை. அடுத்து பாருங்க, பதவிகள் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க வேண்டும். நம்ம நேற்று வந்து அட்டார்னி ஜெனரல் பார்த்துருப்போம். அட்டார்னி ஜெனரலும் சேம் அதே தான், பதவிகள் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? சரி, அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட கொடுக்கணும். சரி, அடுத்து பாருங்க, பதவி நீக்கம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை போன்று பதவி நீக்கம். அப்போ ரொம்ப 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 கஷ்டம் இது. ஓகேவா? சிறப்பு பெரும்பான்மை. அப்புறம் சிறப்பு பெரும்பான்மை எப்படி கொண்டு வருவாங்கன்னா இயலாமையா இருக்கணும், இல்லை தவறான நடத்தை, இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரலாம். இந்த 2 ரீசன் தான். ஓகேவா? இந்த 2 ரீசன்னாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் மேல வந்து கொண்டு வர முடியும். சரி, அடுத்து பாருங்க, அவரது ஊதியம் மற்றும் படிகள். ஓகேவா? இதை வந்து பார்லிமெண்ட் தான் வந்து நிர்ணயம் செய்யுது. தயவு செஞ்சு பிரசிடென்ட் போட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர்னு போட்டுறாதீங்க, தப்பாயிடும். ஓகேவா? பார்த்துக்கோங்க, சிஏஜியோட சம்பளம் படிகள் இதெல்லாம் பார்லிமெண்ட். ஓகேவா? பார்லிமெண்ட் நிர்ணயம் செய்யுது. ஓகே, இதுவே அட்டர்னி ஜெனரல் இருக்காரு பாத்தீங்களா, அட்டர்னி ஜெனரல் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வருவார் சேலரி. ஓகேவா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான சம்பளம். இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை நீதிபதி வந்து 2.80 லட்சம் வாங்குவார். அதுவே அவரு கீழே இருக்க 33 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதி, இவங்க வந்து 2.50 லட்சம், 2.5 லட்சம் வாங்குவாங்க. அதே சேலரி, இதே சேலரி தான் இந்த 33 பேர் வாங்குறாங்க பாத்தீங்களா, இவருக்கு ஈக்குவல் தான் இந்த சிஹெச். அவரும் வந்து பாத்தீங்கன்னா 2.50 லட்சம் வாங்குறாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இவரோட சேலரி இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு அமைச்சரும் பாராளுமன்றத்தில் இவரை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. ஆமா, இவரை கேள்வி கேட்க முடியாது. இந்த டைம்ல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணாலும் கேள்வி கேட்க முடியாது. ஓகே, அடுத்து பாருங்க, இவரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் எந்த அமைச்சரும் பொறுப்பேற்க முடியாது. அதுவும் கரெக்டு தான். இவர் யாருன்னா பார்த்து இந்த மாதிரி வந்து குறை சொன்னாரு அப்படின்னா அமைச்சர்கள்லாம் அதுக்கு வந்து பதில் அளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கும் அதே தான். ஓகேவா? அவரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சிஏஜியும் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. அதான் இங்க சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, தலைமை கணக்கு தணிக்கையாளரின் தணிக்கை மற்றும் கணக்கு சேவைகள். ஆர்டிகல் 149 இவரோட கடமையை பத்தி சொல்லுது.
இதோட கடமை அதிகாரங்களை பத்தி சொல்லுது. ஓகேவா? தலைமை கணக்கு தணிக்கையாளரின் பணிகள், அதிகாரம் மற்றும் நிபந்தனைகள் சட்டம் 1971 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இது இன்னும் கேட்டதே கிடையாது. எதுக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 1971. இந்த 1971ல நிறைய இருக்கும். அந்த MISA மிசா ஆக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் 1971 தான் வரும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றின் ரத்துக்களின் ஓகேவா பின்வருவனவற்றின் ரசீதுகள் மற்றும் செலவுகளை அவர் தணிக்கை செய்கிறார். ஓகேவா? அந்த ரசீதுகள் என்னென்னு பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதை பாருங்க. அனைத்து அமைப்புகளும் அதிகாரிகளும் மத்திய மற்றும் மாநில வருவாயிலிருந்து கணிசமாக நிதியளித்துள்ளனர். ஆமா, அரசு நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவனங்களையும் இவங்க தான் வந்து செக் பண்றாங்க. பிற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் சட்ட ரீதியாக தொடர்பு கொண்டவை. ஆமா, இதெல்லாம் சரி. அடுத்து பாருங்க. அவர் மத்திய தணிக்கை அறிக்கையின் குடியரசுத் தலைவரிடமும் மாநில தணிக்கை அறிக்கையினை ஆளுநரிடமும் சமர்ப்பிப்பார். ஆர்டிகல் 151. அதான் ஆர்டிகல் 151 ரிப்போர்ட் சப்மிட்லான பார்த்தோம். அறிக்கையை வந்து சப்மிட் பண்றது. அதான். ஓகே, அடுத்து பாருங்க. எந்த ஒரு வரி அல்லது கடமையின் நிகர வருமானத்தை அவர் கண்டறிந்து சான்றளிக்கிறார். அது வந்து ஆர்டிகல் 279 படி. ஓகேவா? எந்த ஒரு வரியா இருந்தாலும் இல்ல நிகர வரி வருமானத்தை அவர் வந்து பார்த்து அதுக்கு வந்து சர்டிஃபை பண்ணுவார். ஓகேவா? சர்டிபிகேட் தருவார். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 279. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. நிகர வருமானம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வரி அல்லது கடமையின் வருமானம் வசூல் செலவு கழித்தல். ஓகேவா? வரி அல்லது கடமையின் வருமானம் வசூல் செலவு கழித்தல் அப்படின்றத நிகர வருமானம். சரி, அடுத்து பாருங்க. பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழுவின் வழிகாட்டியாகவும் நண்பராகவும் தத்துவ ஞானியாகவும் செயல்படுகிறார். ஆமா, இந்த பாயிண்ட் முக்கியம். பொது கணக்கு குழுன்றதுக்கு பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவரா இருப்பாரு. எதுக்கு? இந்த பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி, பொது கணக்கு குழுன்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சி தலைவர் தான் இந்த பொது கணக்குகளோட தலைவரா இருப்பாரு. ஏன்னா யார் யாரெல்லாம் வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க, எந்தெந்த அமைச்சகத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில், அப்படின்ற கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பொது கணக்கு தலைவர் தான் வந்து செக் பண்ணுவாரு. ஏன்னா அதுல ஏதாவது ஊழல் பண்ணிருக்காங்களா இல்லையா கண்டுபிடிப்பாங்க. அப்ப அவருக்கு வந்து உதவியா இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம சிஏஜி தான் இருப்பார். அததான் இங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க. தலைமை கணக்கு தணிக்கையாளர் 3 அறிக்கைகளை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கிறார். ஒண்ணு வந்து பாருங்க, ஒதுக்கீடு கணக்குகளின் தணிக்கை. அடுத்தது நிதி கணக்குகளின் தணிக்கை. அடுத்து பாருங்க, பொது வேலை தொடர்பான தணிக்கை அறிக்கை. இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்றாரு. ஓகேவா? சரி, இது பாருங்க. இந்த 3 ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 ரிப்போர்ட்ல பாருங்க. ஒதுக்கீடு கணக்கானது உண்மையான செலவுடன் பாராளுமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட செலவினங்களுடன் ஒப்பீடு செய்வது. ஆமா, ஒன்றும் கிடையாது. இப்போ பார்லிமெண்டோட ஒப்புதல் வாங்கி நம்ம வந்து செலவினங்களை வந்து கம்பேர் பண்றோம் பாத்தீங்களா? அதை வந்து ஓகேவா? அதுதான் ஒதுக்கீடு கணக்கு. அது வந்து பார்லிமெண்டோட அனுமதி இருக்கும். அனுமதியினாலதான் அந்த நிதியை வந்து எடுப்பாங்க. அடுத்து பாருங்க. நிதி கணக்கு மற்றும் மத்திய அரசாங்கத்தின் வருடாந்திர ரசீதுகள் மற்றும் வளங்களை காட்டுகிறது. ஆமா, ஒரு வருஷத்துக்கு மத்திய அரசுல எவ்வளவு செலவாகுது அப்படின்ற ரசீதை காட்டுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதி கணக்கு. ஓகேவா? அதை சொல்றாங்க, அந்த ரிப்போர்ட் சொல்றாங்க. அடுத்து பாருங்க. தலைமை கணக்கு தணிக்கையாளரின் பணிகள். பாராளுமன்றத்தின் முகவர். கரெக்ட். பாராளுமன்றம் சார்பாக செலவின கணக்குகளை தணிக்கை செய்கிறார். ஆமா. அடுத்து பாருங்க. பாராளுமன்றத்திற்கு மட்டுமே பொறுப்பவர். ஆமா, இதுவும் கரெக்ட் தான். தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஒரு தணிக்கையாளரின் பங்கை மட்டுமே நிறைவேற்றுகிறார். ஆனால் கட்டுப்பாட்டாளரின் பங்கை அல்ல. ஆமா, கரெக்ட் தான் இதுவும். ஓகேவா? ஏன்னா அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டா பாக்குறாரு. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, யாருக்கும் கட்டுப்பாடு பட மாட்டார் இவரு. ஓகேவா? நான் சொல்றதான் கேட்கணும், நீ சொல்றதான் கேட்கணும், நீ இதுல ஏமாத்து அப்படின்றதுதான் கிடையாது. அவருக்கு வந்து அவரோட ஒர்க்ல கரெக்டா இருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. 1976ல கணக்கு துறையானது தணிக்கை துறையிடம் பிரிக்கப்பட்டது. பாருங்க,
1976 1976 இந்திரா காந்தி பீரியட். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா தணிக்கைத்துறை வந்து பாத்தீங்கன்னா, ஓகேவா, கணக்குத்துறை தணிக்கை துறையிடமிருந்து தனியா பிரிச்சிருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா தலைமை கணக்கு கட்டுப்பாளர், ஓகேவா, தலைமை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அப்படின்ற மத்திய நிதித்துறையின் கீழ் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. தலைமை கணக்கு கட்டுப்பாட்டாளர், ஓகேவா, தலைமை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அப்படின்றது மத்திய நிதித்துறையின் கீழ் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஓகே, அடுத்து பாருங்க. பாராளுமன்றத்தின் முகவராக செலவினங்களை தணிக்கை செய்கிறது. ஆமா, கரெக்ட் தான். பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இது பொறுப்பாகும். இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு பணிகள் அதேதான். ஓகேவா? தலைமை கணக்கு தணிக்கையாளர் கீழ் உள்ளது பொது கணக்கு, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியில பாத்தீங்க அப்படின்னா மக்களவையிலேருந்து 15 உறுப்பினர் இருப்பாங்க, மாநிலங்களவையிலேருந்து 7 பேர் இருப்பாங்க. மொத்த கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22 வரும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்சபா, இது வந்து ராஜ்யசபா. ஓகேவா? லோக்சபாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பேர், ராஜ்யசபாலேருந்து 7 பேர். மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 22 பேர். ஓகேவா? அதில் ஹெட்டு, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா ஆப்போசிஷன் லீடர். ஓகேவா? லோக்சபாவோட, ஓகேவா, லோக்சபாவோட ஆப்போசிஷன் லீடர் பார்த்துக்கோங்க, அதாவது எதிர்கட்சி தலைவர். அடுத்து பாருங்க, சிஏஜியின் அறிக்கையினை பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியிடம் சமர்ப்பிக்க பார்த்துக்கோங்க. சிஏஜியோட அறிக்கையை வந்து பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டிட்டு சமர்ப்பிப்பாங்க. அதுக்கு வந்து சிஏஜி ஸ்ட்ரைட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. சிஏஜி போய் ஸ்ட்ரைட்டா போய் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டிட்ட கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாரு. ஓகேவா? சிஏஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிஏஜி ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா போய் பிரசிடென்ட்டை கொடுப்பாரு. ஓகேவா? பிரசிடென்ட் கொடுப்பாரு. அடுத்தது பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை பார்லிமெண்ட்ல கொண்டு போய் இரு அவையிலையும் வைப்பாரு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. சிஏஜியின் அறிக்கையினை பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்து சிஏஜி மற்றும் நிறுவனங்கள். பொது நிறுவனத்தின் கணக்குகளை தணிக்கை செய்வதில் சிஏஜியின் பங்கு குறைவாக உள்ளது. ஆமா, ஏன் அப்படின்னா அதுல வந்து பொது நிறுவனங்கள் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே இருப்பாங்க. தனியார் வேலை பார்ப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேலை பார்ப்பாங்க. 2 பேர் சேர்ந்து இது பண்றதுதான் பொது நிறுவனம். அதுல 2 பேருமே இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தணிக்கை செய்யறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சில நிறுவனங்களை முழுமையாகவும் நேரடியாகவும் சிஏஜி தணிக்கை செய்கிறது. ஆமா, உதாரணங்கள் என்னென்னு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய இடம், அதனால சிஏஜி கம்ப்ளீட்டா அதை வந்து இது பண்ணும். தாமோதர் வேலி நிறுவனம், எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம், அதான் அந்த கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்களே, கெயில் லிமிடெட் கார்பரேஷனா சொல்லுவாங்களே, கெயில், அதை சொல்லுவாங்க. ஓகேவா? அது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இந்தியா. ஏர் இந்தியாலாம் பெரிய நிறுவனம். ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சிஏஜி வந்து பண்ணுவார். ஓகேவா? கணக்கை வந்து ஆய்வு செய்வார். அடுத்தது வேறு சில நிறுவனங்கள் தனியார் முறை தணிக்கையாளர்கள் தணிக்கை செய்யப்படுகின்றன. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, தனியார் தொழில் முறை தணிக்கையாளர்கள் தணிக்கை செய்யப்படுகின்றன. அதாவது வேற இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களே ஆள் வச்சுப்பாங்க. அவங்களே ஆள் வச்சு எவ்வளவு செலவாகுது அப்படின்றதெல்லாம் அவங்களே தணிக்கை பண்ணிப்பாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டை மட்டும் இவர் வாங்கிட்டு வந்துருவாரு. ஓகேவா? அந்த ரிப்போர்ட்டை மட்டும் இவர் வாங்கிட்டு வந்துருவாரு. அதுக்கு வந்து ஆளுங்களை யார் வந்து நியமிப்பாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் அந்த ஆட்களை வந்து நியமிக்கும். அந்த தனியார் தொழில், பிரைவேட் தொழில இப்போ எப்படி நம்ம தாசில்தார்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க நம்ம ஏரியால வந்து எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு இதா இருக்கு, எவ்வளவு வீடெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மத்திய கிடங்கு நிறுவனம், தொழிலக நிதி நிறுவனம். அதுக்கப்புறம் பாருங்க, மற்ற நிறுவனங்கள் முழுவதுமாக தனியார் தணிக்கைக்கு உட்பட்டது. ஆமா, அவை வருடாந்திர அறிக்கையை நேரடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது. ஆமா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா பார்லிமெண்ட்ல கொடுத்துருவாங்க. இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, இந்திய எல்ஐசி நிறுவனம், அதுக்கப்புறம் இந்திய உணவு நிறுவனம். தேவைப்பட்டால் சிஏஜி துணை தணிக்கை நடத்த முடியும். ஆமா, கரெக்டு தான். சிஏஜி துணையோட இவங்க வந்து தணிக்கை வந்து நடத்தலாம். பட் ஆனால் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்குன்னு தனியாக கவர்மெண்ட் வந்து ஆளுங்களை வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தணிக்கை குழு. தணிக்கை குழுன்றது ஒன்று வந்து 1968 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தணிக்கை குழுன்றது 1968 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க,
பொறியியல், இரும்புக்கு மற்றும் ரசாயனம் போன்ற சிறப்பு நிறுவனங்கள் தணிக்கையாளர்களின் தொழில்நுட்ப அம்சங்களை கையாள வெளிப்புற நிபுணர்களை இணைப்பது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தேவை கிடையாது. அடுத்து பாருங்க, நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள். பாருங்க, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இருக்குதுல்ல, அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் ப்ளஸ் 2 உறுப்பினராம். ஓகேவா? சிஏஜியால் நியமனம். யாருன்னா அந்த 2 உறுப்பினர். ஓகேவா? சிஏஜி கூட வந்து ஹெல்ப் பார்த்தவங்க 1+2. இதை வந்து சொல்றது எந்த ஆணையம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம் கமிஷன். சரி, அடுத்து பாருங்க, அந்த 2 உறுப்பினரையும் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா சிஏஜி தான் நியமிப்பார். அடுத்து பால் ஆப்பிள் பை வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு, ஒரு 2 அறிக்கை விடுறாரு. அந்த 2 அறிக்கையுமே இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இந்தியாவின் பொது நிர்வாகம் 1953, இந்திய நிர்வாக கட்டமைப்பின் மறு ஆய்வு 1956. இந்த 2 ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாரு. ஓகேவா? இவரோட அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரோட அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாருன்னா சிஏஜியின் அலுவலகத்தை கண்டிப்பா ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சது இவரோட ரிப்போர்ட்ல. ஓகேவா? இந்த சிஏஜியோட அலுவலகர்கள் ஆபீஸ் இதை வந்து கம்ப்ளீட்டா ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பால் ஆப்பிள் பையோட அறிக்கை சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க, பிரிட்டனில் நிர்வாகிகள் தலைமை கணக்கு தணிக்கையாளரின் ஒப்புதலின் பெயரில் மட்டுமே கருவூலத்தில் இருந்து பணத்தை வெளியெடுக்க முடியும். பிரிட்டன்ல, அதாவது இங்கிலாந்துல, தலைமை கணிக்கையாளரோட அந்த பெர்மிஷன் இல்லை அப்படின்னா அங்க வந்து பணமே எடுக்க முடியாது, அந்த கவர்மெண்ட்ல பணமே எடுக்க முடியாது. ஆனா நம்ம கிட்ட அப்படி கிடையாது. பாராளுமன்றம் நினைச்சதுன்னா எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்தோம். ஓகேவா? பிரசிடென்ட் நினைச்சாலும் எவ்வளவு வேணா பணம் எடுத்துருவாரு. நம்ம கிட்ட சிஏஜின்றது ஒரு டம்மியா தான் இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, இந்தியாவின் சிஏஜி பிரிட்டன் சிஏஜியிலிருந்து முழுவதுமாக மாறுபட்டவர். கரெக்டு தான், ஏன்னா அவருக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, பதவிக்காலம். பதவிக்காலம் இப்பதான் நம்ம தனியாவே பார்த்தோம். ஓகேவா? 6 ஆண்டுகள் அல்லது 65 வயசு வரை பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேணும். மறுநியமனத்துக்கு தகுதி அற்றவர். இந்த பாயிண்ட் தான்ப்பா முக்கியம். ஓகேவா? மறுநியமனத்துக்கு தகுதி அற்றவர். ஓகேவா? மறுநியமனம் கிடையாது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, மறுநியமனம் வந்து கிடையாது. சரி, அடுத்தது, பணிக்கால ஓய்வூதியத்திற்கு பிறகு மத்திய அல்லது மாநில அரசுகளின் கீழ் எந்த பதவியும் வகிக்க கூடாது. பார்த்துங்க, இந்த பாயிண்ட் முக்கியம். 1, மறுநியமனம் கிடையாது. வேற எந்த அரசாங்க வேலையிலையும் வேலை பார்க்க கூடாது. அடுத்து பாருங்க, பொது கணக்கு குழுவின் கண்களும் காதுகளும் என்று சிஏஜி அழைக்கப்படுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்துவாங்க. பொது கணக்கு குழுவின் கண்களும் காதுகளும் சிஏஜி. பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டியோட, ஓகேவா, ஐ அண்ட் இயர். பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டியோட ஐ அண்ட் இயர். ஓகேவா? இதுதான் வந்து சிஏஜின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து பாருங்க, தணிக்கைத்துறை. தணிக்கைத்துறை தலைவரின் பதவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியமான பதவின்னு சொன்னது அம்பேத்கர். நம்ம முன்ன பார்த்தோம், ஜனநாயக அமைப்பு அரண்களின் ஒன்று அப்படின்னு. அடுத்து பாருங்க, பால் ஆப்பிள் பை அறிக்கை. பால் ஆப்பிள் பை அறிக்கை இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை தலைவரின் பதவியை நீக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். பாருங்க, இதுக்கு முன்னாடி பால் ஆப்பிள் பையோட அறிக்கையை நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அந்த அலுவலகத்தை வந்து மூடணும் அப்படின்னா அந்த அலுவலகத்தை கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த அதிகாரிகளையும் கேன்சல் பண்ற மாதிரி தானே. ஸோ இப்போ 2 ஒண்ணுதான். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அறிக்கையின் படிநிலைகள். சிஏஜியோட அறிக்கையின் படிநிலைகள். ஃபர்ஸ்ட் சிஏஜியோட அறிக்கை கொடுக்குறாரு. யாருக்கிட்ட? பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாரு, பிரசிடென்ட். அடுத்தது பிரசிடென்ட் என்ன பண்றாரு? பாராளுமன்றத்துல 2 அவையிலையும் கொண்டு போய் வைக்கிறார். லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் கொண்டு போய் வைக்கிறார். அடுத்து என்ன பண்றாங்க? அதை வந்து பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி எடுக்குது. பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி எடுத்து எவ்வளவு செலவு பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு எல்லாம் ஒரு நோட்டை விடுறாங்க. ஓகேவா? பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டியை பத்தி இப்பதான் பார்த்தோம். மொத்தம் 22 பேரு, அதுல 5 பேர் லோக்சபா, 7 பேர் ராஜ்யசபா, மொத்தம் 22 உறுப்பினர். இதோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் லீடர். ஓகேவா? லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர். சரி, அவங்க எடுத்துட்டாங்க. பிரசிடென்ட்டை கொடுக்குறாரு சிஏஜி. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டை கொடுக்குறாரு. பார்த்துக்கோங்க, சிஏஜி வந்து பிரசிடென்ட்டை கொடுக்குறாரு. பிரசிடென்ட் பாராளுமன்றத்தை 2 அவையில் வைக்கிறாரு. அடுத்து பொது கணக்கு குழு அதை எடுக்கிறாங்க. அடுத்து பொது கணக்கு குழு என்ன பண்றாங்கன்னா அவங்க தனியா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. இவங்க தனியா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி வந்து
தனியாக ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அவங்க வந்து அறிக்கை விடுறாங்க. அறிக்கையை தயாரிச்சுட்டு அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்கிறாங்க. இவ்வளோ பணம் செலவாயிருக்கு, இவ்வளோ பணம் நீங்கள் ஆட்டையை போட்டிருக்கீங்க, இங்கே வந்து ஊழல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த படிநிலையை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் கணக்காய்வு மற்றும் தணிக்கையாளர் துறை தலைவர் யாருன்னா நரஹரி ராவ். முன்னதான் பார்த்தோம். ஓகேவா? இது வந்து சுதந்திர இந்தியா. அதுவே வந்து 1860 கேட்டாங்க அப்படின்னா நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா? 1860 அப்படின்னா சர் எட்வர்ட் ட்ரூமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். சர் எட்வர்ட் ட்ரூமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க, இந்திய கணக்காய்வு தணிக்கை மற்றும் துறை தலைவர்கள். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ எது கேட்குறானே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? அதனால இதை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வி நரஹரி ராவ், ரெண்டாவது ஏகே சந்தா, ஏகே ராய். பாருங்க, ஏகே சந்தா, ஏகே ராய். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரங்கநாதன். ஓகேவா? ரங்கநாதன். நாலாவது பாருங்க பாக்ஷி. சாரி, அஞ்சாவது பாருங்க பாக்ஷி. ஆறாவது ஜியான் பிரகாஷ். ஓகேவா? ஆறாவது ஜியான் பிரகாஷ். அடுத்து ஏழாவது பாருங்க டிஎன் சதுர்வேதி. எட்டாவது சோமையா. ஓகேவா? ஒன்பதாவது பாருங்க விகே ஷிங்லு. ஓகேவா? விகே ஷிங்லு. பத்தாவது விஎன் கவுல். 10 கவுலு. ஓகேவா? 10 கவுலு. அடுத்தது 11 வினோத் ராய். 12 சசிகாந்த் சர்மா. 13 பாருங்க ராஜீவ் மெக்ரிஷி. 14 கிரிஷ் சந்திர முர்மு. ஓகேவா? 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் இருக்காங்கன்னா கே சஞ்சய் மூர்த்தி. ஓகேவா? கே சஞ்சய் மூர்த்தி. சரி, ஓகே, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிஏஜியை பற்றி கேட்குற மாதிரி இருந்தால் இதுதான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் வீடியோ பாருங்கள். இதுவே போதும். ஓகேவா? இதில் இதுவே அதிகம். இதை தாண்டாது மோஸ்ட்லி. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நம்ம மற்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நீங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா பாருங்கள். நீங்கள் எப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் சும்மா எதுவும் படிக்க முடியல அப்படின்னா இந்தமாரி வீடியோவை போட்டு பாருங்கள். இப்போ நைட்டு இருக்கீங்க, நைட்டு கரண்ட் இல்லை, நீங்கள் படிக்கும்போது கரண்ட் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஏன்னா அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.